எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது உங்களை மகிழ்விக்க புவனாலயா குழுவின் நடன விருந்து இதோ. எங்க புறப்பட்ட? என்ன பெரியார் மாதிரி கேக்குறீங்க? அங்க மண்டபத்துல பெருமாள் எனக்கு காத்துக்கிட்டு இருக்குமே, அவங்க முன்னால பதறாட போறேன். ஐயோ, நீ ஆண்ட வரையிலும் போதும். இந்த வருஷம் மண்டபத்துல ஆட்டம் இல்லம்மா, இல்ல. இந்த வருஷம் ராமஞ்செட்டியாரு திருவாரூர்ல இருந்து மோகனாம்பான்னு ஒரு புது சட்டையை கொண்டு வந்திருக்காரு. அவங்கதான் ஆட போறாங்க. ஆடட்டுமே, ஆறு வேண்டாங்க. அவங்க ஒரு பக்கமா அண்ணா, நான் ஒரு ஓரம் ஆடுறேன். ரெண்டு இங்கே பணங்க வாக்கட்டுமே. அடி நில்லு நில்லு. ஆடலையா? ஆடல. புதுசா வந்திருக்காங்களே செட்டு அவங்க என்ன மத்த ஆடுறாங்கன்னு சத்த பாத்துட்டு பாரு. சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம், ஆத்திமோ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம், கேட்க போகுது உறவெல்லாம். ஏங்கா வா பார்வதி, மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவன் இவனால அட்டக்கால் போட்டு தூங்குவானடி, எல்லாம் கொழுப்புடி. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்ற விரட்டையை கொண்டே அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டி கிடையாது, பேச்சு தொடக்க ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குளிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறச்சாலையில கிடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சு விடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குறைச்சு குறைச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோனை தின்னு கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு தின்ன இல்ல. பிள்ளை கலரா பறக்கும் 100 கிராம் குங்குமப்பூ வாங்கி முடிங்க வெள்ளையா பிறந்த பிள்ளை. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் வாக்குறது? பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை? இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டாலே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா.
போ சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம் சாத்திக்கிட்டு சாத்திக்கிட்டேன் பாட்டு இருக்கா? இல்லையே உன் மூஞ்ச பார்த்தா டக்குன்னு எழுதுறேன் இப்பதான் எழுதுறேன் நானு சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ அண்ணே சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ போய் வாக்கிங் போகிறது சொல்லுவாங்க. ஐயோ அதையப்பா கேக்குறேன். நீ ஒரு டாக்டர் தானே? சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வெளியே. என்ன முருகேஷா? அதாவது பேய் இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பாக்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகும். இதுக்கேப்பா நீ திருதலாம் தூங்குற? அதுக்கு அந்த சாமியாரே தேவை உனக்கு. பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வந்து சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் என்னது என்னது? சலங்க. ஐயோ சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேனா? இல்ல. அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பு. கிளம்பிருச்சுப்பா கிளம்பிருச்சுப்பா. அக்கே
எடுக்கிறதே கஷ்டம். அதுல மெகா சீரியல் எடுக்கிறது மகா கஷ்டம். பாவனா அதை திருட்டு வீடியோ எடுக்கிற. ஏய், இவ்வளவு நேரம் நீங்க எடுத்தது மெகா சீரியல் ஷூட்டிங்? ஆமாண்டா. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? அப்ப அந்த லதா பொண்ணு 3 மாசம் கர்ப்பம் இல்லையாடா? டேய் அசோசியேட் சொல்றா. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்கோ. ஓகே. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. தெரியா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவளை ஒன் சைடு ஆல் அவுட் பண்றான். ஒன் சைடா ஓடுறானா? ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்கானா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. இதெல்லாம் எப்படா முடியும்? வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல. சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா கடுக்கல. நான் 18 பட்டிக்கு ராசா என் நகப்பட்டு மலராத ரோசா. நான் 18 பட்டிக்கு ராணி என்னை எங்காச்சும் கூட்டிட்டு போனி. பசிக்காம தொடமாட்டேன், ருசிக்காம விடமாட்டேன். மூஞ்சிய பேத்துருவ கல் கூப்பிடுறாவ. நான் பிறந்தேனா, பிறந்த உடனே எங்க அம்மா என்னை தூக்கி பார்த்தாங்க. நான் கருப்பா இருந்தேன்ல, எங்க அம்மா பிடிக்கல. இங்க தொங்குது பாரு இந்த மஞ்சள் துணி, அதுல என்ன சுத்தி தூக்கி போட்டாங்க. அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்தேன். அந்த காவலியா, அந்த காவலியா, அந்த காவலியா. அச்சத்த
அந்த பொண்ணு ஆறதையும் பாக்குறப்ப தில்லானா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கு. தில்லானா மோகனாம்பள்ளி படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா சொல்லு. போல சொல்றியா? ஐயாவா நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றது தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டா நடக்கிற ஊருக்கெல்லாம் வா 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு அவருதான் சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. ஏய், அவங்க கூட சேர்ந்து நீ ஏண்டி பெரிய இது மாதிரி லொல்லு? கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓ ஓடா. ஏய் இப்படி போடி ஓடி. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? எப்படி ஆஃப் பண்றோம் பாரு.